அனைவருக்கும் வணக்கம். இயற்கை ஸ்தபனத்தில் நான் உங்கள் தென்றல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கூர்க்ல 2வது நாளுங்க. வாங்க இந்த ட்ராவல் அற்புதமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம போகக்கூடிய அந்த பாதை வந்து ரெகுலரா வரக்கூடிய மெயின் ரோடு இல்லாம, வேற ஒரு சாலை வழி தாங்க ட்ராவல் பண்ண போறோம். வாங்க கண்டிப்பா உங்களுக்கும் இந்த சாலை வழி பயணம் கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் காஃபி எஸ்டேட்ஸ் தான் நிறையா இருக்கும் கரெக்டாக. டீ எஸ்டேட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதுவும் ப்ரைவேட் எஸ்டேட்ஸ் தானே எல்லாமே. மூணாரில் தான் உனக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் டீ எஸ்டேட்ஸ் இருக்கும். அங்கேயும் ப்ரைவேட் நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டவுன் ஹில் போயிட்டுருக்கோம் கரெக்டாக. எலிஃபென்ட் கேம்ப் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ஹாப்பியில் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி பிளான்டேஷன் தான். எல்லாம் மழை பெஞ்சிருக்கு நைட்டில். ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, ரோடும் ஈரமாக இருக்குது, செடி கொடி எல்லாம் ஈரமாக தான் இருக்குது. இன்னும் இங்கே பாரு எப்படி இருக்குது மேலே. ஃபுல் மழை ஃபுல்லுமே அப்படியே செடியாக தான் இருக்குது, காஃபி செடி. ரிவேரா எலிஃபென்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து 19 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த ரோடு கொஞ்சம் கரடுமுரடா இருந்தாலும், கண்டிப்பா இந்த சாலையில 2, 3 நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. இது வந்து சீசனல் நீர்வீழ்ச்சிகள் தான். நம்ம எப்பயுமே இருக்காது. மழைக்காலங்கள்ல மட்டும் நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகள்ல ஒண்ணு தான் இங்க இருக்கு. அத பார்க்கலான்னு தான் நம்ம இந்த சாலை வழியா போய்க்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, துபாரா எலிஃபென்ட் கேம்ப் வந்து 9:00 இருந்து 11 வரைக்கும் தான் இருக்கும். ஆல்ரெடி இப்பயே டைம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் நம்மளால போய் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. சிங்கிள் லேனில் தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஏதாவது வண்டி வந்தால் ஸ்லோ பண்ணி தான் நம்ம சைடில் போகணும். இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம் தான் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கு இப்போது. வாவ், அங்கே ஒரு வீடெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஸ்லோப்லேயே கட்டியிருக்காங்க வீடெல்லாம். வாவ், சூப்பராக இருக்குது. மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைட்டாக. ட்ரிஸ்லிங். ஓகே, சூப்பராக செடி மாதிரி வச்சுருக்காங்களே ஓரமே. ஃபுல்லு செடியும் கலர்ஃபுல்லாக வேலியாகவும் இருக்குது, ரோட்டுக்கு அழகாகவும் இருக்குது பார்க்க. லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருக்கு வெளியில். செம்ம வெதர் இன்னைக்கு ஊரில். இவங்கெல்லாம் பார்த்தியா முடிச்சிட்டாங்க, கிளம்புறாங்க. இப்போது எக்ஸிட் டைம் நம்ம போயிட்டுருக்கோம்ல. ஏன்னா 9 to 11 தான் அந்த எலிஃபெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. துபாரா எலிஃபென்ட் கேம்ப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கக்கூடியது டைம் இல்லை, டிக்கெட்டும் கிடைக்கல. அதனால இப்போ நம்ம குஷால் நகர்ல இருக்கோம். இப்போ நம்ம அந்த நெகர்சாதாமா போய் பார்க்கலாம். கொஞ்சமாக ட்ரிசலிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த யானை கேம்பில் வந்து பார்க்குறதுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் ஈவினிங் 4 o'clock தான் போகணும். அந்த டைமை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால குஷால் நகர் வந்தாச்சு. இந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் அங்கே போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். வெதர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளவுடு கவர் ஆகிட்டு
சும்மா லைட்டாக ட்ரெஸ்லிங் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 850 மீட்டர் தான் இருக்குது. டர்ன் ரைட். ஃபைனலா நிகர்சதாமாவுடைய பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். ஒரு வழியாக அந்த பார்க் வந்தாச்சு. இந்த பார்க்குடைய என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் ஷாப்பிங்கும் இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த பார்க்குக்குள்ள போற என்ட்ரி டிக்கெட் வாங்குற இடமும் என்ட்ரியும் இருக்குங்க. வாங்க இந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாம். இந்த பார்க்கிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதுதாங்க இந்த பார்க்கோடைய என்ட்ரன்ஸ். நம்ம டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டுல பாயக்கூடிய காவிரி ஆறுதாங்க எத்தனை கிலோமீட்டரை கிராஸ் பண்ணி வருது, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் உயிர்கள் இந்த தண்ணியில வாழுதுன்னா சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் வந்து நேச்சர் கிஃப்ட். இங்கே பாரு எப்படி தண்ணி வந்துட்டுருக்குன்னு. வா, இதுதான்ப்பா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர காவேரி ஆறு. கர்நாடகாவில் நிகர்சதாமா அப்படிங்கிற இடத்து அதே தான். எலிஃபென்ட் கேம்பில் பார்த்தோம்ல அதே ஆறு தான். வெல்கம். எஸ், நிகர்சதாமாக்குள்ளே வந்தாச்சு. ஃபுல்லும் மூங்கில் மரம் தான். இந்த பார்க்குள்ளே பாருங்க எவ்வளோ சூப்பராக அப்புறமா என்ட்ரன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம் வாழ்வியல் முறையை விளக்குற மாதிரி நிறைய சிற்பங்கள் இந்த பார்க்ல நம்மளால பார்க்க முடியும். ஐயோ, கடிக்க போகிறா. கையை காட்டு. மக்காவ் எவ்வளோ பெருசு இருக்காம ஒவ்வொருத்தரும். ஏய், என்னடா ஆஸ்ட்ரிச் எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா? டபுள் வான்கோழி கொண்டு இருக்கா. இது ரெண்டும் ஃபீமேலு, அது மேலு. கையில் பார்த்தீங்களா? ஓடி போச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு அதுக்கு, பாவம். எவ்வளோ அழகா இருக்குல்ல. வாவ். எவ்வளோ கிளியோ உட்காந்துருக்கு பாருங்க. வாரே வா, சான்ஸே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த துபேரா எலிஃபென்ட் கேம்போடைய என்ட்ரி இருக்கும். அதனால தாங்க இவ்வளோ பெரிய கியூ இருக்கு. இப்போ நாம இந்த துபேரா எலிஃபென்ட் கேம்ப் உள்ள வந்தாச்சு.
இதுதாங்க நம்ம ஊர்ல பார்க்கக்கூடிய காவிரி ஆறு கர்நாடகாவுல இந்த நிகர்சதாமாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய துவேரா எலிபென்ட் கேம்ப் தாங்க இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க, எவ்வளோ நீரோட்டம். ஏன்னா மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்கிறதுனால, தண்ணி நிறையவே காவிரி ஆத்துல போயிட்டு இருக்கிறதுனால, இப்ப நம்ம போட் மூலமா மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். இந்த துவேரா எலிஃபென்ட் கேம்ப்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா, காவிரி அன்னையருடைய சிலையும், இங்க துவேரா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ராயிட்டோம் அப்படிங்கிற தகவல் பலகைகளையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த பக்கம் வந்தாச்சு எலிஃபென்ட் ஜோனுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன், யூ ஆர் இன்சைட் த துவேரா ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஒருத்தருக்கு 210 ரூபா இதுக்கு என்ட்ரி ஃபீ. அடுத்து பார்த்தீங்கன்னா போட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 60 ருபீஸ். கோப்ரோ கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே குட்டி யானைங்க நின்றுட்டுருக்கு வந்த உடனே. வாவ், இதுக்கு தான் இப்போ வந்தது. இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்க்க முடியாது இல்லை. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக கண்ணை மட்டும் தூங்குறான்னா முடிச்சு தானே இருக்கண்டா. எப்படி இருக்கான் பாரு பார்க்க. வாவ், ஹலோ ஹாய் சொல்கிறேன் நான் அவனும். இருக்காங்க கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த எலிஃபென்ட் கேம்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9லேருந்து 11 வரைக்கும், ஈவினிங் 4லேருந்து 6 வரைக்கும் தான் இந்த கேம்ப் இருக்கும். வாவ், செம்மையாக இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்குள்ளே வந்து அவங்க எலிஃபென்ட் சஃபாரி கூட வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து 1500 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எலிஃபென்ட் சஃபாரி ஜீப்பில் அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இருக்கும் அந்த சஃபாரி. டஸ்கர் போடு. நல்லா பாரு, க்ரீனாக இருக்குல்ல. இருக்கு. ஆமாம். யானை வச்சுட்டு முடிச்சிட்டிங்களா? இந்த யானைகள் முகம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல வாகனங்கள் செல்ல முடியாத இடங்கள்ல இருக்கக்கூடிய டிம்பர் மரங்களை எல்லாம் கொண்டு வரதுக்காக தான் இந்த யானைகளை பழக்கிறதுக்காக மட்டுமே இந்த இடங்கள் உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் இது சுற்றுலா தலமாகவும் மாற்றி அமைக்கப்பட்டு இப்போ பொதுமக்கள் போய் அங்க பார்த்து அதனுடைய இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கான நிறைய சான்சஸையும் இப்போ கர்நாடக கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. போடுறா மண்ணல்லி எல்லாரும் மணியும் போடுறா அறிவு கட்டப்பாயில. வெளில வர முடியாதுமா. இங்க பாத்தீங்கன்னா யானைகளுக்கு உணவளிக்கிறது, யானையை குளிப்பாட்டுறது அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். இங்க யானைகள் இப்போ கம்மியா இருக்கிறதுனால குறைஞ்சபட்ச யானைகள் மட்டுமே இங்க வச்சிருக்காங்க. அந்த உணவு கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து நெல்லை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பேக்கிங் பாத்தீங்கன்னாக்கா
ரூ. 50 நம்ம கொடுத்து வாங்கி நம்ம கையால் யானைக்கு கொடுக்கலாம். அதுதாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. குளிக்க வைக்கக்கூடிய ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி சஃபாரியும் இப்போ இன்னைக்கு இல்லை. இங்கே பாருங்க, ரெடிமேடாகவே வந்து அவங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது யானைகள் பார்த்தோன்னா நிறைய பெரிய வாய் இருக்குலாம் கிடையாதுங்க, சின்ன வாய் தாங்க. அதனால வந்து அவ்வளோ வாயை திறக்க முடியாது. இங்கே பாருங்க, ஜசீரும் வந்து நெல்கட்டு வாங்கி வச்சிருக்காரு யானைக்கு கொடுக்கறதுக்காக. இந்த துபேரா எலிஃபண்ட் கேம்ப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட யானைகள் வந்து இவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான யானைகளையும் நம்மளால இந்த எலிஃபண்ட் கேம்ப்ல பார்க்க முடியும். ரீசன் ஒன்றும் இல்லைங்க, இங்க இருந்த யானைகள்ல பெரும்பாலான யானைகள் மைசூர் தசரா விழாவுக்காக கொண்டு போயிருக்காங்களாம். அதனாலதான் இங்க நமக்கு ஒரு 15ல இருந்து 20 யானைகள் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. அதனாலேயே உணவு கொடுக்கும் கூடிய அந்த ப்ரோக்ராம் கூட கொஞ்சம் கம்மியாவே தான் இருக்கு இங்க. இந்த துபேரா எலிஃபண்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா குஷால் நகர்லேருந்து 15 கிலோமீட்டர்லையும் மடிக்கேரியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ராவலாக வந்தால் இந்த குஷால் நகரையும் இந்த எலிஃபண்ட் கேம்பையும் பார்க்கலாம். இதே நீங்கள் காலையிலேயே வந்துட்டீங்கன்னா 3வது இடத்தையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. திரும்பவும் நம்ம இப்போ அக்கறைக்கு போகணும்னா இந்த படகு சவாரியை தாங்க பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா இங்க காவிரி ஆத்துல நிறைய நீர் போகிறதுனால வேற வழி கிடையாது. வாங்க, ஆல்ரெடி நம்ம அப் அண்ட் டவுனுக்கு தான் நம்ம டிக்கெட் வாங்கியிருப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நமக்கு ஈஸியா இந்த ஆற்றை கடந்து போகலாம். இதே வந்து இந்த ஆற்றில் நீர்வரத்து கம்மியா இருந்ததுன்னா மக்கள் கயிறு பிடிச்சுக்கிட்டே இந்த ஆற்றை கடந்து வருவாங்க. ஆனா இன்னைக்கு மழைக்காலமா இருக்கிறதுனால வேற வழியே கிடையாது. இந்த போட் மூலமா தான் டிராவல் பண்ணணும். கண்டிப்பா நான் அந்த கயிறு மூலமா போறது தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதான்னு நினைச்சேன். வாய்ப்பு கிடைக்கல. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, கூர்கினுடைய 2வது நாள் பயணம் சூப்பரா முடிஞ்சதுங்க. துபேரா எலிபென்ட் கேம்ப், அப்புறம் அந்த பார்க்கையும் பார்த்துட்டோம். ஆனா காலையிலேயே வந்திருந்தா கண்டிப்பா 3 இடங்களை நம்மளால கவர் பண்ணியிருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, 3வது கூர் ட்ரிப்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.